ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து சூர்யாவும் மகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க டிசைனை பற்றி. அப்போ மகா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. சரி வந்து சிம்பிளாக தான் கட்டிகிட்டு வருவாங்க இந்த ஷோவில். அப்போ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சிம்பிளான மாடல் தயார் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சூர்யா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாரு. உனக்கு டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது, நீ பேசாமல் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீ அச்சீவ் பண்ணு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும்போது மகானால் ஏற்றுக்கல மனசில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம விஜய் வந்து அன்னைட்ட வந்து கேட்குறாரு, என்னென்னு எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? மகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் சாப்பிட்டா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேராக வந்து மகா வந்து வீட்டில் வந்து ஐஸ்வர்யாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆஃபீஸில் நடந்ததை. அப்போ வந்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே வந்து ஃபேஷன் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ₹1,00,000 ஆர்டர் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மகாக்காண்டி கிஃப்டாக கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மகாவுக்கு வந்து டேஸ்ட்டே இல்லை அப்படின்ட்டு சூர்யா ஆஃபீஸில் சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ராவன் சார்கிட்ட நீங்கள் உங்கள் மைண்ட்டவே அதை பற்றி என்னன்றதை கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எல்லோரும் முன்னாடியுமே போட்டு உடச்சிடறாங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிற பார்க்கலாம். நம்ம ராஜலட்சுமி வந்து பொறுப்பை வந்து மகாட்டா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க.